சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அரிசி பருப்பு சாதமும் மாங்காய் ஊறுகாயும். இப்படி தான் சாப்பிட்ணும் எங்கள் இதில். கிள்ளி தான் சாப்பிட்ணும். இது வரைக்கும் தான் படணும் சாப்பாடு. இங்கே படக்கூடாது. இங்கே படாமல் சாப்பிட்ணும். ஓ, புரியுதக்கா. நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, தயிர் சாதம்னாலும் சரி, எப்படி இதாயிரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். எங்கள் நபிகள் இந்த 3 விரலை வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். 3 விரலை வச்சு இந்த மாதிரி. நமக்கு ஃபுல்லாகவே சாப்பிட்டுக்கலாம், ஆனால் இந்த கோடு வரைக்கும் தான் சாப்பிட்ணும். இங்கே உள்ளங்கையில் படவே கூடாது, படாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கு. நமக்கு எப்படி ஆயிரும். இது வரைக்குமா அதை இங்கே ஆகவே கூடாது. உள்ளங்கையில் ஆகாமல் சாப்பிடணும். நீங்கள் சொல்லித்தான் எனக்கே தெரியும் அக்கா. இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி இருக்கு. நபிகள் எங்கள் தலைவர் முகமது நபி இருக்கார்ல, அவர் இந்த 3 விரல் வச்சு தான் சாப்பிடுவாராம். இந்த விரல் கூட யூஸ் பண்ண மாட்டாராம். எங்களுக்கு சாப்பிட்ற கலோடு இது வரைக்கும், இந்த 2வது கோட் இருக்குல்ல, அது வரைக்கும் தான் ஆகணும். இந்த உள்ளங்கையில் ஆகவே கூடாது, படவே கூடாது. அப்படி தான் சாப்பிட்ணுன்னு இருக்குது. ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. பாதி பேருக்கு தெரியாது. அது இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, பழைய சோறாக இருந்தாலும் சரி, உள்ளங்கையில் படக்கூடாது. அதே மாதிரி சுத்தமாக சாப்பிட்ணும். ஒரு பருக்கு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய இருக்கு. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ணும். பிஸ்மில்லானா ஆண்டவனுக்கும் விவசாயிகளுக்கு இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்தோன்னே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ்னா இறைவனுக்கு நன்றி, சாப்பாடு கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி. ஒரு கையில் எடுக்க முடியலையே. ஓகே, சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். சரி, நான் போய் கை கழுவிட்டு வரேன். ஓகேவா? இப்படி இருக்கணும் பிளேட்டு. நம்ம சாப்பிட்டு முடியணும். ஒரு பருக்கு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேக்கா.